ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியோட நம்ம கதைக்குள்ள குதிச்சிடலாம். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட வெளியே போறாங்க. ஏழை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாக்குறது குழந்தை அப்படின்றப்போ பாக்குறதெல்லாம் கேட்கும் இல்லையா, வெளியே கூட்டிட்டு போறப்போ. அந்த மாதிரி அந்த பிள்ளையும் ஒரு கண்ணாடி விற்கிறவரை பாக்குறாங்க. கலர் கலரா ஒரு கண்ணாடி வித்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை எனக்கு கண்ணாடி வேணும்ப்பா அப்படின்னு கேட்கறான் அந்த சின்ன பையன். அவங்க அப்பாவும் சரி வாடா கண்ணாடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கண்ணாடி வாங்குறாரு. அப்ப நீங்களும் ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு பெரிய குரங்கு கூட்டமே வந்துருது. குரங்கு கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுச்சு, அந்த தம்பி கிட்ட இருந்த கண்ணாடியை வந்து பிடுங்கிடுச்சு. பிடுங்கிட்டு அது போட போகும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா போட்டுட்டு இருந்த கண்ணாடியை பிடுங்கி அந்த குரங்கு கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அவன் வச்சிருந்த கண்ணாடியை கீழே போட்டுட்டு அவங்க அப்பா கண்ணாடியை எடுத்துட்டு போயிடுச்சு. இது முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா ஈவினிங் ஒரு மாலை நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருந்தாரு. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏங்க இப்படி இருக்கீங்க, எதுனால அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, சாதாரண இந்த வயசுலயே அவன் வந்து எவ்வளவு ஒரு சுயநலமா யோசிக்கிறான் அப்படின்னு. இல்ல கண்டிப்பா வந்து அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், இருங்க நான் இப்பவே கூப்பிட்டு கேட்கறேன் ஏன் அவன் அப்படி பண்ணாரு அப்படின்னு. கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன்பா இந்த மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுத்தாரா அப்பா, நீ எதனால இந்த மாதிரி அப்பா கண்ணாடியை வந்து எடுத்து நீ குரங்கு கிட்ட கொடுத்த? இல்லையம்மா அந்த குரங்கு கொஞ்சம் பெரிய குரங்கா இருந்தது, ஏன் கண்ணாடி குட்டி கண்ணாடி, அது கண்ணில் போடுறப்போ கண்ணு குத்திக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதனாலதான் டக்குன்னு அப்பா கண்ணாடியை வாங்கி கொடுத்தேன்னு அந்த பிள்ளை பதில் சொல்லியிருக்கேன். நிச்சயமா எல்லாருக்குமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தர் இன்னொருத்தர் பெர்ஸ்பெக்டிவை புரிந்துக்காம இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ பிறருடைய கோணத்தை காண முற்பட வேண்டும், அதை அறிய முற்படணும். சிறப்பான சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலிதர்சனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. சைலண்ட் பட் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை நேசிக்கிற அந்த விதம் ஆகட்டும். அதாவது கடவுள் நம்மளை அன்பு செலுத்துறாரு அப்படின்றது அமைதியா தான் செலுத்துறாரு, ஆனா ரொம்ப அது பவர்ஃபுல்லானது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் நற்சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் ரொம்ப அமைதியா நமக்குள்ளதான் வரும். ஆனா அது ஏற்படுத்துகின்ற அந்த விஷயங்கள் அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நற்சிந்தனைகளையும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கற்றுக்கொண்டு இருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் தளம். ஸோ இன்றைய நாளே நம்ம என்ன வந்து கத்துக்க போறோம்? ஸோ இன்றைய நாள் இன்னைக்கு என்ன நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயதை கடந்த பிறகு எல்லாருமே ஒரு 50 வயதை கடந்த பிறகு சில விஷயங்கள் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுவும் குறிப்பா பொருளாதார ரீதியாக தான் செய்த தவறுகளை என்ன பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. எப்போனா 50 வயசுக்கு அப்புறம் தான் அந்த நாலேஜ் கிடைக்குது. அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, 50 வயதை கடந்தவர்கள் பொருளாதார ரீதியாக செய்த தவறுகளை எதை வருந்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயது இருக்கின்ற பொழுதே என்ன பண்ணலாம், பெரிய லெவல்ல சேமிக்க கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ சேவிங்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இது தெரிந்திருந்தாலும் கூட நம்ம அதை என்ன பண்றது இல்லை, பொருட்படுத்த மாட்டாங்க. அதை பொருட்படுத்துவதும் இல்லை, அதை செயல்படுத்துவதும் இல்லை கிடையாது. இது போன்ற செயல்கள் இன்னும் நிறைய இருக்கு நம்ம சிந்திப்பதற்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோ அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை மிகப்பெரிய புனிதரை நினைவு கூறுகின்றது. அது புனித அகஸ்தினார். இறைவன் இரக்கமிக்கவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விழா இந்த விழா. இந்த விழாவிலே நாமும் இறைவனுடைய இரக்கத்தை பெறவும் அவரை புகழ்ந்துரைக்கவும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் இந்த திருப்பாடல்கள் 33. இந்த திருப்பாடல் இறைவனுடைய புகழை பறைசாற்றக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. குறிப்பாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே 3 முக்கியமான மூலக்கூறுகளை நாம் காண முடியும். முதலாவது, நாம் இறைவனை புகழ வேண்டும். எப்படி புகழ வேண்டும் என்பதை முதலிலே இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மாட்சி எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த 2வது பகுதி அமைகின்றது. மூன்றாவதாக, எதிரிகளிடத்தில் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகின்றார், அவருடைய பண்பு நலன்கள் என்ன என்பதை குறித்து இந்த 3வது பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்டினாருடைய வாழ்க்கையிலே இறைவன் அதிபெரு ஒரு மகிமையை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். அகஸ்டினார் பல தத்துவங்களை உருவாக்கக்கூடியவராக எப்படி இருந்தார் என்று பார்க்கையில், அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இறைவன் அவரை மீட்டு வருகின்ற பொழுது அவருக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக, அகஸ்டினாருடைய வாழ்க்கையிலே தன்னை உணர்த்தக்கூடியவராக விளங்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது இந்த திருப்பாடலோடு எப்படி பொருந்தி போயிருந்து பார்க்கையில், ஆண்டவர்
எப்பொழுதுமே இரக்கமும் கனிவும் கொண்டவர், அவர் மக்களுடைய நலன்கள் மீது அக்கறை கொண்டவர் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுறுத்துகின்றது. நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது என்ற அந்த ஒரு பல்லவியே நமக்கு போதும். அகஸ்தினாருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் இறைவனுடைய அருளால் எப்படி ஒன்றிணைந்து வருகிறது என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவருடைய பேரன்பு என்பதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆண்டவருடைய பேரன்பு எப்பொழுதுமே நிலையானது, எல்லோருக்குமானது, அது எல்லா காலத்திற்குமானது என்பதை நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் பாவமே செய்திருந்தாலும் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய இரக்கத்தை பெறுவோர் அனைவருமே நீதிமான்களாக மாறுகிறார்கள் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் இறைவனை புகழ வேண்டும், அவரோடு இணைந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த இறைவன் என்பவர் எப்பொழுதுமே அன்பை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் நாம் பார்க்கிறோம், அவருடைய வாக்குகள் எப்பொழுதுமே உண்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். அவரது பேரன்பால் இந்த பூ உலகு நிறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அதே அன்பிலே நம்மை இணையவும் செய்கின்றார். எதற்காக இணைய வேண்டும்? அவரை தனித்து நாம் வாழ முடியாதா என்றால் கண்டிப்பாக வாழ முடியாது. பல நேரங்களே நம்முடைய மனித வாழ்விலே நாம் ஆண்டவரை விட்டு பல காரியங்களை என்னால் முடியும் என்று தனிப்பட்ட முறையில் செய்கின்ற பொழுது நம் அனைவருக்குமே தெரியும், தோல்வி மட்டும்தான் நிலையாகி விடுகின்றது. இது ஏனென்றால் ஆண்டவர் அன்று இந்த அகத்திலே இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை திருப்பாடல் ஆசிரியரும் எடுத்துரைக்கின்றார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருடைய திருவுள்ளம் என்பது நமக்காக மட்டுமல்ல, என்றென்றும் வரக்கூடிய அனைவருக்குமானது. தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதி பெற்றோர்கள் பாவத்திலே வீழ்ந்த பொழுதே அவர் பெண்ணிற்கான தண்டனையை வழங்குகின்ற பொழுதே மீட்பு செய்தியையும் அவர் எடுத்துரைக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், இதுதான் அவரது திருவுள்ளம். இது என்றென்றுக்குமான ஒரு இரக்கம். இந்த பேரன்பு பூவுலகு முழுவதும் நிறைந்துள்ளது என்றால் இது நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, பாவத்திலே வீழ்ந்து போன அனைவருக்குமான இரக்கம். இதிலே இன்று நம்மையும் இணைத்து நாம் அவரது அன்பினால் தூண்ட பெற்று அவரை புகழ என்றும் பாடவும், நம்மை போலவே பாவத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களும் இந்த இரக்கத்திலே பங்கு பெறவும் இறைவனை இன்று புகழ்ந்திடுவோம். மன்றாடுவோமாக. தாயின் தந்தையுமான இறைவா, பாவத்திலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய எங்களை நீர் புனித அகஸ்தினாரை மீட்டது போல இன்று எங்களை மீட்டு உமது அருளையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியரும். ஆண்டவரே, நாங்கள் உமது அன்பை பெற்ற மக்களாக வாழ்ந்து உம்மை என்றும் புகழ எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில 50 வயதை கடந்தவர்கள் வருத்தம் அடையக்கூடிய பொருளாதார தவறுகள் என்னென்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம தவறுகளை செய்துட்டு அதுக்கப்புறம் சரி செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப டூ லேட்டா நம்ம போய் யோசிக்கிறோம்னா கண்டிப்பா முடியாது. இப்படியோ நம்ம உட்காந்து வருத்தப்படணும். அது முன்னாடியே தெரிஞ்சுக்கலான்ற ஒரு பெரிய அவர் தான் இது. அந்த வகையில அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லோருமே எவ்வளவு நம்மளுக்கான வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்கு ஏற்று நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமானா கண்டிப்பா வாழ முடியும். ஆனா இப்ப இருக்க நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு அந்த வருமானத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா 50+ ஆஃப்டர் நம்ம எப்படி வருத்தப்படுவோம்னா, சே நம்ம அப்பவே கொஞ்சம் ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாமே, ஏனாதானா தூண் செலவு பண்ணிட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். நிச்சயமா எல்லாருக்குமே அந்த அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், வாழ்வதற்கான தேவை ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனால் பிறரை போல் வாழ்வதற்கான தேவை தான் என்னது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, இது என்னுடைய கௌரவம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லை என்னோட சொந்தக்கார ஒரு குழந்தை ஒரு பெரிய லெவல் ஸ்கூல்ல படிக்குது, அதே பள்ளியில என்னுடைய குழந்தை என்னுடைய சக்திக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கும். இருந்த போதிலும் அது என்னுடைய கௌரவ குறைச்சல், நான் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன், என் குழந்தை பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு சொல்லி நாம் சேர்ப்பதாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், உதாரணங்கள் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா 50 வயதை கடந்த பிறகுதான் அது தோணும், அந்த செலவுகள்லாம் நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், குறைச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாம வீண் வரட்டு கௌரவத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு நம்மால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணோம், நம்ம கடனை உடனே வாங்கி அதை என்ன பண்ணணும், வாழணும் நம்ம என்ன பண்ணோம் நினைச்சோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அப்படிங்கிறது லேட்டரா தான் என்ன பண்ணும். ஸோ அதை முன்னதாகவே சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த சிக்கல்ல இருந்து மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா சிந்தித்து செயல்படலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஆகஸ்ட் 28 புனித அகுஸ்தினார். வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த பத்ரீசியூஸ் மோனிகா பெற்றோருக்கு கிபி 354 ஆண்டு பிறந்தார் அகுஸ்தினார். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த அகுஸ்தினார் உலக இன்பங்களில் திளைத்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கைவிட்டார். தன் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையினை கடைபிடித்து வாழ்ந்தார். தன் மேற்படிப்பினை முடித்து பேராசிரியராக தன் பணியினை தொடங்கிய அகுஸ்தினார் அனைத்து மாணவர்களிடம் அன்போடு இருந்து தன் பணியினை செய்தார். கிபி 383 ஆண்டு தன் மறைமாவட்ட ஆயர் அம்புரோசின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இவர் மணிக்கேயம் தப்பறை தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் குருவாக விருப்பம் கொண்டு ஆயர் அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் 32வது வயதில் அருட்குருவானார். தன் 42வது வயதில் ஆயராக உயர்த்தப்பட்டு ஆண்களுக்கென்று புதிய துறவற சபையினை துவங்கிய ஆயர் அகுஸ்தினார் கிபி 430 ஆண்டு ஆகஸ்ட் 28 நாள் விண்ணகமடைந்தார். உன் வாழ்வினில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டுமென்றும் உன் ஆன்மாவை இறைவனின் உதவியோடு மீட்டுக்கொள் என்றும் போதித்து நற்பண்புகளை விதைத்த ஆயர் அகுஸ்தினாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்பண்புகளை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு உறுதியேற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் 50+ 50 வயதிற்கு மேல் தான் எனக்கு இது தோன்றுது, இப்படி இந்த மாதிரிலாம் இப்படி சேவை பண்ணிருக்கலாமே, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ரீதியா நம்ம வந்து யோசிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன தவறு பண்றோம்? ஸோ அடுத்ததா இருக்கின்ற காலத்தில் இளமை பருவத்தில் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறது. உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய வாரன் பஃபெட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்போ ஒரு மந்த்லி இன்கமோ இல்லை ஒரு பிசினஸ்ல வரக்கூடிய மந்த்லி இன்கமோ ஏதோ ஒன்று என்ன பண்ணட்டும் இருக்கட்டும், இருந்த போதிலும் நீங்கள் உறங்குகின்ற பொழுது உங்களுக்காக உழைத்து பொருளீட்டக்கூடிய ஒரு வருமானம் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே என்னன்னா ஒரு சம்பளம் கிடைச்சா போதும், ஓகே அந்த மாசம் சம்பளம் வருது, ஓகே பிசினஸ் ஒரு மாசம் இவ்வளவு வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதையும் கடந்து இன்னொரு வழிவகைகளில் வருமானம் எனக்கு வருவதற்கு நான் என்ன வழிவகைகளை பின்பற்ற வேண்டும். ஸோ அப்போ காலம் கடந்த பிறகு வருந்துவதற்கு பதிலாக அதை முன்னரே இருக்கும் போதே யோசிக்கலாம், செயல்படணும். தொடர்ந்து பேசலாம் ஜோய், அடுத்த பகுதி பார்க்கலாம். அந்த காட்டுல வாயில வடையோட காக்கா பார்த்த நரி சொல்லுச்சு, உன்னை எல்லாரும் அறிவியல் காக்கா, அறிவியல் அறிவாளி, அறிவியல் அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் பெரிய அறிவியல் அறிவாளி மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, அறிவெல்லாம் பார்த்தா தெரியாது, என் தன்மையிலேயே அறிவியல் அறிவு என்று இருக்குது. அப்படியா? எங்க நீ மட்டும் அறிவியல் அறிவாளின்னு எங்க இப்ப நிரூபிச்சு காட்டு. என்னால நிரூபிக்க முடியும். ஒரு விதி உனக்கு தெரியுமா? எந்த ஒரு பொருளையும் பூமி ஈர்க்கும், தெரியுமா? அது ஒரு நியூட்டன் அறிவியல் தத்துவம், தெரியுமா? இதோ பார் இந்த வடை, இதையும் பூமி ஈர்க்கும். சும்மா கதை விடாத, எங்க எங்க நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்ட, தான் ஒரு அறிவியல் அறிவாளின்னு நிரூபிச்சு காட்ட, வாயிலிருந்து வடைய காக்கா விட்டு விட அது பூமியை நோக்கி கீழே விழுவ. இப்போதாவது ஒத்துக்கிறியா அறிவியல் உண்மைன்னு அப்படின்னு காக்கா கேட்க, ஆமாமா நீ உண்மையிலேயே அறிவாளிதான்னு ஒத்துக்கிட்ட நரி பதவிசா வடைய கவிக்கிட்டு ஓடிடுச்சான். அந்த அறிவிகட்ட அறிவியல் அறிவாளி தத்துவத்தால வடைய விட்டுட்டு நின்றுச்சான் அந்த அறிவியல் மேதை காக்கா. இந்த கதை கக்குகிற கருத்து என்னவென்றால், உன்னோட அறிவை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்காத.
உள்ளதையும் இழந்து நிலை தடுமாறாதே. மமதை ஏற்றமும் சரி, புத்தி இரக்கமும் சரி. வாழ்க்கையில் தந்திர நரியை விட ஆபத்தானது உன்னுடைய ஈகோ புத்தி தான். சமூக ஊடகத்துல பிரபலமாய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வீட்டுல, தெருவுல, ஊர்ல மானம் மரியாதையா இருக்கிறது தான் பெரிய விஷயம். இதிலே ஒன்றை கவனித்தீர்களா நண்பர்களே? பாட்டி காக்கா வடை நரி கதையிலே நரியோட பலம் அதோட தந்திரம் இல்லைங்க, காக்காவோட பலவீனத்துல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. 50 வயதை கடந்த பிறகுதான் எனக்கு இந்த அனுபவம் என்பது கிடைக்கின்றது. நான் செய்த தவறுகளை எண்ணி நான் வருந்துகிறேன். அப்படி வருந்தக்கூடிய தவறுகள், பொருளாதார ரீதியிலான தவறுகள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது ரத்தம் ஓட்டம் இருக்கும் போதே ஓடி சம்பாரிச்சிருப்பா, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து உட்காந்துட்டேன்னா யாரும் சாப்பாடு போடுறதுக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளோட இந்த ரிட்டையர்மெண்ட், நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஒரு ஆகிற ஒரு ஏஜ் வரும். அதுதான் 50+ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அது நம்ம பிஃபோராகவே பிளான் பண்ணணும். இந்த பிஃபோர் 50 நம்ம பிளான் பண்றப்போ ஆஃப்டர் 50 நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி வருத்தப்பட மாட்டோம் இதெல்லாம் நினைச்சு. நிச்சயம் பிளானிங் மட்டும் இருக்கக்கூடாது, பிளானிங்கோட சேர்த்து எக்ஸிகியூஷனும் இருக்கணும். இது ரெண்டே சரிவர செஞ்சா 50 வயதுக்கு பிறகு நம்ம வந்து தேவையில்லை. விழித்து கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அவங்களோட சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியில் கடவுள் வணக்கம். ஜோ, சொல்லுங்க. இன்றைய நாளில் அப்படின்றப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லோருமே பொருளாதார ரீதியா தான் ஓடிட்டு இருக்கோமே. நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும். இப்படிப்பட்ட கனவுகளே இல்லாம நம்ம ஒரு 50 வயசுக்கு அப்புறமா போயிட்டு இப்படி யோசிக்கிறப்போ கண்டிப்பா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாள் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன தவறு செய்யறோம் பொருளாதார ரீதியா? ஸோ அடுத்ததா செய்யக்கூடிய தவறு, 50 வயதை கடந்த பிறகு ஐயோ இப்படி தவறுன்னு புலம்புறதுக்கு இப்பவே தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத கடன்கள். ஸோ இன்னைக்கு கடன் வாங்காம எதையும் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படி செயல்படுத்தக்கூடிய மனிதர்களும் என்ன பண்றாங்க? இல்லவே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ சில நேரங்கள்ல அந்த கடன், அதாவது இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க, நேரடியாக பணம் செலுத்தி வாங்குவதற்கும் கிரெடிட் கார்டு வழியா வாங்குறதுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என் கையில ஒரு ஃபோன் நான் பார்த்துருக்கேன், அந்த ஃபோனோட ஆக்சுவல் பிரைஸ் 20,000 ரூபா. நான் டேரெக்டாக பணம் கட்டி வாங்கினேன்னா அதில் எனக்கு 2,000 ரூபா ஒரு ஆஃபர் கிடைக்குது, 18,000 ரூபாய்க்கு நான் வாங்கலாம். அதே தான் கிரெடிட் கார்டு வழியாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது 16,000 ரூபாய்க்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஸோ அப்போ 16,000 ரூபாய்க்கு நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மொபைல் என்னுடைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடன். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 20,000 ரூபாய் நான் என்ன பண்ணக்கூடாது, அடுத்து நான் வேற ஒரு பிளானுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 16,000 ரூபாய் நான் அசெட் 20,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 16,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், இது 4,000 ரூபாய் மிச்சப்படுத்தி இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வரமே தவிர, நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஓகே இதுக்கு மட்டும் கிரெடிட் கார்டு இருக்குது, வாங்குறதுக்கு தேவையான பணம் இருக்குது, கிரெடிட் கார்டில் கொடுத்தா 16,000 ரூபாய் தானே, ஓகே அதை வாங்கி என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோம், 20,000 ரூபாயை வேற ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம். அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய திட்டமிடுதல் எல்லாமே. ஸோ அப்போ தேவையில்லாத ஒரு கடன் இங்க என்ன ஆகுது, வாங்கப்படுகிறது. இன்னைக்கு கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப எளிதாகிருச்சு. இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ இது என்னன்னா, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்குது, அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னா ஓகே. ஆனா இது எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு டூர் போகணும்னு தோணுது, அந்த டைம் என்ன பண்ற, கையில காசு இல்லை, உடனே நான் ஒரு கடனை வாங்கி டூர் போகக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதை நான் அடைப்பதற்கான என்னோட திட்டமிடல் என்ன, அதை நான் எப்படி நான் செட்டில் பண்ண. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பொருளாதார நிபுணத்துவம் பெற்று இருக்கிறோம். ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். இது எதுவும் இல்லாமல் நான் கடனை மட்டும் வாங்கி 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 அதை வந்து சரியான நேரத்தில் கட்டுவதோ இல்லை அதை பின்தங்கி கட்டுவதோ, ஏதோ ஒரு சில விஷயங்கள் அதுக்கு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னே தெரியாம போய் கடனை வாங்குறது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பேர் ஆபத்துக்கள் என்ன பண்ணும், 50 வயதுல ஓய்வு தழுவலாம், ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட ஸ்டார்ட் பண்ணுவோமே, அதான் ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாமே, படத்தை பத்தி பார்க்கலாம். Hello, I'm Dr. Kalpana Bharanikumar. I'm a pediatrician and neonatologist at Meridian Hospitals, Kolkata. இன்னைக்கு நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி பத்தி பார்ப்போம். குழந்தைகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க விட்டமின் டி கம்மியா இருந்ததுன்னா
அவங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடும் ஏற்படலாம். அதனால சிவியர் எண்ட்ல இருக்கும்பொழுது சில பேருக்கு வந்து கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால வந்து சீஜர்ஸ் இல்ல வலிப்பும் ஏற்படலாம். இதுக்கு வந்து அந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வலிப்போடு ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா விட்டமின் டி கால்சியம் லெவல்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை எளிதா நம்ம மருந்துகள் மூலம் ட்ரீட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நாள்பட விட்டமின் டி குறைச்சலா இருக்கிற குழந்தைங்களுக்கு, வளர்ற குழந்தைங்களுக்கு குறையும் பொழுது என்ன ஆகும்னா வந்து போன்ஸ் சீரா வளராது, ஸ்ட்ராங்கா வளராது. சில குழந்தைங்களுக்கு வந்து போன்ல வந்து எலும்புல வந்து வளைவு ஏற்படும். மெயினா பாத்தீங்கன்னா முட்டில இல்ல கை மணிக்கட்டுல பாத்தீங்கன்னா அந்த க்ரோயிங் எண்ட்ஸ்ல வந்து ஒரு வீக்கம் தெரியும். முட்டி காலில் முழங்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைகள் சரியா ஸ்ட்ரைட்டா நடக்க முடியல, இல்ல ஒரு ஒரு ஆப்வியஸா ஒரு டிஃபார்மிட்டி இருக்கு, எலும்பு வளைஞ்சு காணப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ரத்த பரிசோதனை மூலமாவும் எக்ஸ்ரே மூலமாவும் விட்டமின் டி குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிச்சா அதுக்கான தகுந்த சிகிச்சை அளிக்கும் பொழுது விட்டமின் டியும் கால்சியம் சேர்ந்து சப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு இந்த கண்டிஷனை முழுமையா ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம விட்டமின் டியை வந்துட்டு நார்மலா லெவல்ஸ்ல வச்சுக்கணும்னா வந்து வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது வந்து குறைச்சலான டோஸ்ல இருக்கும். டெஃபிஷியன்சி ஸ்டேட் இருக்கவங்களுக்கு வந்து அதிகப்படியான விட்டமின் டி டோஸ் கொடுக்க வேண்டி வரும். அது உங்களுடைய மருத்துவர் வந்து அதை பார்த்துட்டு யாருக்கு என்ன டோஸ் கொடுக்கணுங்கிறத தீர்மானிப்பாங்க. ஹை டோஸ் விட்டமின் டி கொடுக்கும் பொழுது வந்து மினிமம் 8 வீக்ஸ் 8 வாரத்துக்கு வந்து கொடுக்க வேண்டி வரும். அப்போ 8 வாரத்துக்கு விட்டமின் டி கொடுக்கும்பொழுது கூடவே கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எக்ஸஸா இருக்க விட்டமின் டி வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம கால்சியம் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுதுதான் அந்த எக்ஸஸ் கால்சியம் வந்து போன்ல போய் டெபாசிட் ஆகும்பொழுது போன் ஸ்ட்ராங் ஆகும். அருமையான நலம் தரும் நேரம் பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். 50 வயதை கடந்த பிறகுதான் இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகுது, மைண்ட்ல உரைக்கவே செய்யுது, இவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பின்னாளில் வருந்துவதற்கு பதிலாக இன்னைக்கே அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? எங்க வீட்டுல எல்லாம் என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீ உனக்குன்னு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 1/4 பங்கு ஒரு 3% ஆகுது நீ என்ன பண்ணணும், பாப்பாங்களுடைய மெடிக்கல் செலவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குன்னா ஒரு நாள் வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய ஒன்று. 50 வயசுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு, அந்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்ல எமர்ஜென்சியா நம்ம ஏதோ வீடு கட்டிட்டே இருந்தோம், இப்ப நம்மளுக்கு ஏதாவது காசு இல்ல குறைபாடு இருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப உதவும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சேவிங்கே நம்ம எடுத்து வைக்காம 50+ அதாவது 50 வயசுக்கு அப்புறமா நம்ம அதை யோசிக்கிறோம்னு வச்சுக்கலாம், சரி இந்த தப்பு இப்படி போய் பண்ணிட்டோமே, சின்னதா ஒரு கொஞ்சமா சேவிங்ஸ் எடுத்து வச்சுனா கூட நம்ம கையில ஓரளவுக்கு ஒரு இருப்பு இருந்திருக்குமே, இப்ப எதுவுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்ப வருத்தப்படக்கூடாது. ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னால் இப்போ இல்லை நாளைக்கு இல்லை அடுத்து இல்லை அப்படிங்கிறப்போ அந்த நிர்கதியான நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய முடியும். ஸோ அது 50 வயது கடந்து வருத்தப்படுவதற்கு பதிலாக இப்பவே திட்டமிட்டு செயல்படுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் இது போல வேற அந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடகம் எண் 66 இருக்கின்றோம். 2ஆம் கருத்தினை பார்க்கிறோம். சிறப்பில்லாதவை கொழுந்தனை இல்லாள் கரையும் வழி நிற்கும் சிற்றாள் இல்லாதான் கை மோதிரமும் பற்றிய கோல்கோடி வாழும் அரசனும் இம்மூன்றும் சால்போடு பட்டது இல. திரிகடகம் 66. ஆக கணவன் இல்லாத பெண் கொண்டிருக்கிற அந்த கரை அது சிறப்பில்லாதது. அதை போன்றே இங்கு வேலையாள் இல்லை, தான் ஏவுகின்ற ஒரு பணியை செய்வதற்கு ஒரு வேலையாள் கூட இல்லை என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒருவர் அணிந்திருக்கிற கை மோதிரம், அந்த கணையாளி, ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்று, அதுவும் பயனற்றது. அதோடு நீதி நேர்மையோடு வாழ வேண்டிய அரசன் அந்த நேர்மைத்தன்மையை இழந்து நிற்கிறான் என்றால் அந்த அரசனும் பயனற்றவன் என்கிற இந்த வகையில் இந்த 3 கருத்துகளும் இந்த திரிகடகம் 66 பதிவு செய்யப்படுகின்றன. அவற்றுள் இந்த 2ஆம் கருத்து வேலையாள் இல்லாத ஒருவர் அணிந்திருக்கிற அந்த அதிகார மோதிரம், அந்த மோதிரம் அது பயனற்றது. இங்கே ஒரு அருளார்ந்த அதிகாரம் கூட இல்லை. அங்கே இருக்கின்ற
ஆட்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து ஒரு நல்ல ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை, அருளார்ந்த அதிகாரம் இல்லை. ஒரு கண்ணால் பார்த்தவுடனே அவர் செய்ய வேண்டும், ஒரு செய்கையை சொன்னவுடனே அவர் செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்வதற்கு இங்கு ஆள் இல்லை, கீழ்ப்படிவதற்கு கூட அங்கு எவரும் இல்லை, அத்தகைய உதவி செய்வதற்கு கூட துணையாள் இல்லை. அப்படிப்பட்டவர் அணிந்திருக்கிற அந்த அதிகாரப்பூர்வமான மோதிரம் என்கிற ஒன்று இருக்கிறதே, அதனால் பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. இங்கு நம் ஆயர்களுக்கெல்லாம் மோதிரம் கொடுக்கப்படுகின்றது. எதற்காக? அவர்கள் இந்த அருளார்ந்த அதிகாரம் கொண்டவர்கள். குருக்கள், துறவிகள், மக்கள் இவர்கள் எல்லாருமே இறையாட்சி தன்மையில் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்கு இவர்கள் ஏவுதல் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவதற்கு அங்கு ஆட்கள் இல்லை என்றால் அவர்கள் அணிந்திருக்கிற மோதிரத்தினால் பயன் இல்லை. ஆக அது ஒரு அடையாளம், ஒரு கணையாளி. ஆனால் அது ஆண்டான் அடிமை அமைப்பு என்கிற அந்த முறை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு வந்துவிடக்கூடாது. மாறாக அது ஒரு வாழ்வதற்கு உரிமை படைத்த அத்தகைய ஒரு அருளார்ந்த தன்மை கொண்ட, அதனால் தான் காணாமல் போன மகன் திரும்பி வந்த பொழுது அந்த தந்தை அந்த மகனை இந்த வீட்டினுடைய முழு உரிமையாள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே அவர் பலவற்றை அங்கு புத்தாடை அணிவிக்க சொல்கிறார், கால்களில் செருப்புகளை அணிவிக்க சொல்கிறார், அதோடு விரலில் மோதிரமும் அணிவிப்பதற்கு அங்கு வேலையாட்களுக்கு அவர் ஆணையிடுகிறார். காரணம், இவர் உரிமை படைத்தவர். இந்த வகையில் தான் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், அவங்க ஏதோ ஒரு பெரிய தலைவர் என்பது போன்றும், கைத்தட்டருக்கு அங்கே ஆட்கள் இருந்தால் போதும், அங்கே அரசியல் தன்மையிலெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக மாறுகின்ற அந்த தன்மை இருக்கிறது. இது தொடர்பாக முன்னர் ஒரு பாடல் வந்தது, பார்த்துடுங்க. அது என்னென்ன ஒருவேளை பெரியவங்க சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட அழகனடி, கையிலே பணம் இருந்தால் கழுத கூட அரசனடி, அப்படி வரும், பார்த்துடுங்க. ஆக கையில் பணம் இருந்தால் போதும் அவர் அரசன், கைதட்டற்கு ஆள் இருந்தால் போதும் அவர் அந்த ஒரு பெரிய ஆள். அப்படி அல்ல. மாறாக ஒரு தலைவன் என்பவர், ஒரு அரசன் என்பவர், ஒரு ஆட்சி செய்கிறவர், அவர் அருளார்ந்த அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆக பானையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். அருளார்ந்த தலைமை பண்பு என்பது அவர் உள்ளத்தில் இருந்தால்தானே அவர் அதை வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்துவதற்குரிய ஓர் அடையாளமாக இருக்கக்கூடியது தான் அந்த விரல் மோதிரம், அந்த கை மோதிரம். இத்தகைய இந்த மோதிரங்கள் அணிவிக்கப்படுகின்றனவோ இல்லையோ அது பொருட்டல்ல. தலைமை பண்புகளில் இருக்கின்றவர்கள் இத்தகைய அருளார்ந்த அதிகாரத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு அருமையான குறள், வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்கிறார்: வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவா வினை. அந்த வகையில் ஏன் தன்னை ரொம்ப வியந்து போற்றி புகழணும்? இப்போ குருக்கள், துறவிகள்லாம் சில நேரங்கள் தங்க மோதிரம், தங்க கழுத்தணி அணிகிறாங்க பாருங்க, எதற்கு? தேவையில்லை. எனவே நயவர்க்கு நன்றி பயவா வினை, அதில் ஒன்றும் பெரிய நன்மையான செயல் அல்ல, அதை விடுவோம். நன்று. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது இன்றைய செய்யுளிலே இடம்பெறுகிறது. அதுதான் கை மோதிரம். கை மோதிரம் என்றால் கையில் போடுவது என்பதல்ல, கையில் இருக்கிற விரலில் போடுவது. நமக்கு மோதிர விரல் என்று இந்த சுண்டு விரலுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற விரலை அவர்கள் சொல்வார்கள். ஆக அந்த மோதிரம், கை மோதிரம் என்றால் என்ன? மோதிரம் என்பதும் தமிழ்தான் போல் தெரிகிறது. ஆக கணையாழி என்கிற ஒரு சொல்லை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கணையாழி, கை மோதிரம் என்றால் கணையாழி. ஆக ஆங்கிலத்தில் ரிங், ரிங்னா வளையம் என்கிற ஒரு பொதுவான சொல் இருக்கிறது. அதை ஃபிங்கர் ரிங் என்று சொல்கிறார்கள். அப்போது விரல் மோதிரம். இன்னொன்று நாம் சொல்லலாம் விரல் அணி. எப்படி இந்த நெக்லஸ் என்று சொல்வதை கழுத்தணி என்று சொல்கிறோமோ அதை போன்று இந்த மோதிரத்தை நாம் விரல் அணி என்றும் சொல்லலாம். விரலில் அணிவிக்கப்படுகிற ஒரு அணி. நன்று. அப்படிப்பட்ட சொற்களையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். எது எப்படியோ, இங்கு நம்மை ஆளுகின்றவர்கள் திரு அவையிலும் சரி, நாட்டிலும் சரி, அவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று கடவுளும் வென்றாடிக் கொள்வோம். நாமும் அதற்குரிய தன்மையில் இங்கு நல்ல தலைமைகளை தேர்ந்தெடுப்பதற்குரிய அறிவும் ஞானமும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த வகையில் அதிகாரம் படைத்தவர்கள், அருளார்ந்த அதிகாரம் கொண்டவர்களாகவும், அந்த வகையில் அவர்கள் அணிந்திருக்கிற மோதிரம் அது பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் நன்று நாம் எண்ணுவோம். அந்த எண்ணமே உண்மையாகட்டும். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். 50 வயதிற்கு அப்பாற்பட்டு நம்ம வருந்துவதற்கான பல செயல்களை நம்ம இப்போ பெரிய தவறுகளா செஞ்சுட்டு இருக்கோம். அது நம்ம இப்பவே விழிச்சுப்போமே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி என்ன தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை குறித்து? அடுத்ததான் செய்யக்கூடிய தவறு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எதாவது சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு சொத்துக்கள் வாங்கி சேர்ப்பது, இடம் வாங்கி போடுறது, இதெல்லாம் என்ன பண்ணா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு என்பது வந்திருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னதாக தாத்தா பாட்டி அவங்களாம் இதெல்லாம் வாங்கி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சிலர் என்ன யாரெல்லாம் அன்னைக்கு வாங்கினாங்களோ இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறப்போ நல்லவேளை எங்க தாத்தா அன்னைக்கு என்ன பண்றாரு, வாங்கி போட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறை இன்னைக்கு என்ன பண்றோம் இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான சொத்துக்களை சேர்ப்பது ஒரு நல்லது. ஆனா அதே வேளையில இந்த சொத்துக்களில் நான் கொண்டு போய் பணத்தை முடக்குவதற்கு பதிலா என்னுடைய லக்ஸரியான லைஃப் ஸ்டைலு என்னை நான் வந்து அப்படி பகட்டா நான் காட்டிக்கொள்வதற்கு ஸோ அதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுல எனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் என்ன ஆகாது, கிடையாது. அப்போ ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து எனக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், எனக்கு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து ஒரு 5 லட்ச ரூபாய் இல்லை 50 லட்ச ரூபாய் எனக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அது நமக்கு நல்ல ஒரு மூலதனம். ஆனா எனக்கு இந்த 50,000 வைத்து இன்னைக்கு நான் வந்து அப்படி பயங்கரமா எல்லாரும் முன்னாடி பகட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், காட்டிக்கொள்கிறேன். எல்லாரும் என்ன அப்பா பாரு அவன் கண்ணாடி என்ன மாதிரி போட்டிருக்கான் பாரு, கையில வாட்ச் என்ன கேட்டிருக்கான் பாரு. ஸோ இப்படிலாம் என்னை வந்து பெருசா பேசணுங்கிறக்காங்க நான் அதுல கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறேன்னா 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ இதுல இருந்து எனக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் லாபம் இருக்குமான்னு கேட்டா எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இந்த ஒரு தவறை நினைத்து வருந்தாமல் இந்த காலகட்டத்தில் எது என்னால் பொருட்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதோ அது போல எனக்கு பயனளிக்கக்கூடிய பொருட்களை நான் சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த இளைஞர்களை ஆட்டி படைக்கும் லுக்ஸ் மேக்சிங் எனும் விசித்திர கலாச்சாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அழகாகவே இல்லை, நீங்கள் அழகாக மாற உங்களுக்கான வழிகள் இதோ என்று யாராவது சமூக ஊடகங்களில் சொன்னால் அதனை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? அழகு என்பது வெளிப்புற தோற்றத்தில் மட்டும்தானா, அல்லது இது வணிக நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் விரிக்கும் வலையா? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 16:4-7. ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் பெத்லேஹேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்புளி செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். ஈசாய் தன் மூத்த மகனின் ஒருவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சிறியவனும் பலவீனனுமான தாவீதையே தேர்ந்து கொண்டார். இன்றைய டிஜிட்டல் உலகிலே மனிதர்கள் புறத்தோட்டத்தை மேம்படுத்துவதற்கு மிக ஆபத்தான வழிகளை கையிலெடுக்கின்றனர். ஆனால் கடவுளோ நம் புறத்தை பார்த்து நம்மை மதிப்பிடுவதில்லை, நம் அகத்தையே பார்க்கிறார். லுக்ஸ் மேக்சிங் என்பது ஒரு நபர் தனது தோற்றத்தை மேம்படுத்தி அதன் மூலம் சமூக அந்தஸ்தை அல்லது கவர்ச்சியை அதிகரிப்பதை குறிக்கும் ஒரு இணைய போக்கு, இன்டர்நெட் ட்ரெண்ட் என்று சொல்லலாம். லுக்ஸ் மேக்சிங் என்பது ஒரு நபர் தனது உடல் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள எடுக்கும் தீவிர முயற்சிகளை குறிக்கிறது. இது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களில் தொடங்கி உயிருக்கு ஆபத்தான நடைமுறைகள் வரை நீள்கிறது. மருத்துவம் மற்றும் சமூக ஆய்வுகள் இதனை 2 மிகப்பெரிய பிரிவுகளாக பிரிக்கின்றன. ஒன்று, மென்மையான வழிமுறைகள், சாஃப்ட் லுக்ஸ் மேக்சிங். இவை பொதுவாக குறைந்த ஆபத்தான நடைமுறைகள். இதில் முறையான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, சரும பராமரிப்பு, புருவங்களை சீரமைத்தல் மற்றும் தாடி வளர்த்தல் போன்றவை அடங்கும். இரண்டாவது, தீவிர வழிமுறைகள், ஹார்ட் லுக்ஸ் மேக்சிங். இவை நிரந்தரமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தானவை. இதில் தாடை அமைப்பை மாற்றும் மேவிங் என்ற ஒரு முறை இருக்கிறது. எலும்புகளை சிதைக்கும் போன் ஸ்மாஷிங் மற்றும் கால்களை நீட்டிப்பு செய்கின்ற லெக் லெங்தனிங் போன்ற அறுவை சிகிச்சைகள் அடங்கும். சமூக ஊடகங்களின் பரவலாக்கத்தினால் லுக் மேக்சிங் என்னும் உளவியல் மற்றும் உடல் சார்ந்த தீர்கேடு டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் இளைய தலைமுறையினரிடம் வேகமாக பரவி வருகிறது. இது ஒரு நச்சுத்தனமான, அதாவது டாக்ஸிக்கான சூழலாக மாறுவதையும் நாம் இன்று காண முடிகிறது. லுக்ஸ் மேக்சிங் என்பது ஆண்கள் மற்றும் பெண்களை
உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனப்படுத்துகிறது என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியும். மேக்சிங் என்னும் மோகத்தினால் தங்கள் தோற்றத்தில் உள்ள மிக சிறிய அல்லது கற்பனையான குறைகளை நினைத்து தீவிரமாக கவலைப்படும் மனநிலை உருவாகலாம். இத்தகைய மனநிலை உடல் சிதைவு குறைபாடு என்னும் உளவியல் நோய்க்கு இட்டுச் செல்லலாம். தேவையற்ற பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஃபில்லர்கள் ஒருவரின் இயல்பான முக அமைப்பை சிதைத்துவிடக்கூடும். எனவே இத்தகைய நிலைக்கு போகாமல் இருப்பதே மிக மிக நல்லது. சுய மேம்பாடு என்பது தவறல்ல, ஆனால் அது ஒருவரின் மன அமைதியையும் உடல் நலத்தையும் பாதிக்கும் போது அது ஒரு மருத்துவ பிரச்சனையாக மாறுகிறது. இது போன்ற தீவிர நடைமுறைகளை தவிர்த்து தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் அல்லது மனநல ஆலோசகர்களை அணுகுவது அவசியம். கடவுள் மனிதனை படைத்த பிறகு அது மிக நல்லது என்று கண்டார். கடவுள் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை கண்டிப்பாக உணர வேண்டும். மேக்சிங் என்பது ஒருவரின் உடலை ஒரு திட்டமாக, ஒரு ப்ராஜெக்டாக மாற்றி எப்போதும் அதிருப்தியுடனேயே இருக்க வைக்கிறது. ஆனால் உண்மையான மதிப்பு என்பது ஒருவரின் குணத்திலும் உள்மன தெளிவிலும் இருக்கிறது என்பதை விவிலிய பாடம் நமக்கு உணர்த்துகிறது. வெளிப்புற தோற்றத்தை மெருகேற்றுவது ஒருபோதும் ஒருவரின் ஆன்மாவிற்கு நிறைவை தராது. லுக்ஸ் மேக்சிங் வழங்கும் நச்சுத்தனமான அளவுகோல்களை கடந்து விவிலியம் போதிக்கும் மேன்மையான பார்வையை ஏற்றுக்கொள்வதே இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான மன நிம்மதியையும் உண்மையான சுய மரியாதையையும் தரும். ஒரு மனிதனின் அடையாளம் அவன் முகத்தில் இல்லை, அவன் இருதயத்தில் தான் இருக்கிறது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில 50 வயதை கடந்த பிறகுதான் இத்தகைய ஒரு ஞானோதயம் நமக்கு ஏற்படுகிறது. அதை நினைத்து நாம் வருந்துகிறோம், ஐயோ இந்த தவறுகளா செஞ்சிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தவறுகள் என்ன என்பதை இன்றைய நாம் தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் அடுத்ததா என்ன தவறு செய்யறோம்னு சொல்றாங்க. அறிவுரை அப்படின்றது டிஃப்ரெண்ட் விதவிதமா வந்து வழங்குவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க. இந்த பொருளாதாரத்தை குறித்தும் வந்து நிறைய பேர் வந்து இப்ப இருக்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமா போயிட்டு இருக்கும் போதே பெரியவங்க வந்து கண்டிப்பாங்க, வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம இருக்கிறதே எதுக்கு மறுபடியும் வாங்கிட்டே இருக்க, கண்ணுக்கு கலர்ஃபுல்லா இருந்தா எல்லாத்தையும் வாங்கி உள்ள போட்டுவியான்னு. அவங்க இப்ப பேசுறது வந்து நம்மளுக்கு கடினமா தோணலாம், ஆனா ஃபியூச்சர்ல நம்ம யோசிப்போம், ஆமா இல்ல இதெல்லாம் எதுக்கு வேஸ்டா வாங்கி வச்சு போனோம். அதேதான் ஒரு பொருளாதாரம் குறித்து ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 50+ அப்புறமா தான் நம்ம யோசிப்போமே. ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்களே அதை நம்ம அப்பவே ஏத்துட்டோம், அது அப்பவே நம்ம காதுல வாங்கியிருந்தோம்னா சின்ன சேவிங்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு பெருசா வந்து உதவி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வருந்த கூடாது. அது முன்னாடி நம்ம இப்போ ஒரு தவறாவே நம்ம திருத்தி கொள்ளலாம். வெட்டியா செலவு பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய தவறு. அப்போ இந்த மாதிரியான நாலேஜ், ஃபினான்ஷியல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்களா, எடுத்து சொல்றாங்களா, அட்லீஸ்ட் அது இந்த காலில் வாங்கி இந்த காலை விடுறதுக்கு பதிலாக இல்லை எரிச்சல் அடைவதற்கு பதிலாக கேட்டுட்டு அதில் என்ன மீனிங் இருக்குது, அது எனக்கு எதுவும் சேஞ்சஸ் கொடுக்குமா அப்படின்னு யோசிக்க தொடங்கினாலே இந்த ஃபினான்ஷியல் எரர்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா 50 வயதுக்கு அப்புறம் வருத்தப்பட வேண்டிய இப்படிதான் உட்காந்துட்டு நம்ம புலம்பிட்டு இருக்கணும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமே, வருத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஏலக்காய் தோட்டத்தில் ஒரு சில நிலங்களில் இந்த பயிர் சரியாகவே வளரலைங்க, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இதே மாதிரி இருக்குது, தூர் வெடிக்கலை, தட்டை பெருக்கலை, தட்டை எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குறைபாடு இருக்குங்க. இந்த மாதிரியான வளர்ச்சி குறைந்த செடிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு எண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் அளவுக்கு அல்லது குறைந்தபட்சம் 1 லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய். இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்து 1 லிட்டரு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நல்ல தரமான கடலை எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு, இந்த தலைக்கு தேய்க்கிற ஷாம்பு பாக்கெட்டு, 1 ரூபா ஷாம்பு பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பாக்கெட்டை கரைச்சி உள்ளே ஊற்றி ஒரு குச்சி வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சுற்றினீங்கன்னா நல்லா பால் மாதிரி ஆகிடுங்க, அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் போயிடும். இல்லை இன்னும் போகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஷாம்பு கலந்துக்கலாம். இந்த கரைச்ச இந்த திரவம் இருக்குது பார்த்தீங்களா, பால் மாதிரி இருக்கும், இதை வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா இது கூட இப்போ உங்கள்கிட்ட 10 லிட்டரில் 1 லிட்டர் கலந்த இது இருக்குது, இதை இன்னொரு 90 லிட்டர் தண்ணியோடு கலந்தணும். அப்போ மொத்தம் 100 லிட்டர் தண்ணியில்
1 லிட்டர் கடலை எண்ணெய் கலந்துருக்கீங்க. இது கூட 1 லிட்டர் மீன் அமிலம் கலக்கலாம். இந்த கலந்த அமைப்பை பயிர்களில் தெளிக்கலாங்க. எந்தெந்த பயிர் சரியாக வளரல, என் தட்டை பெருக்கலை, இலைகள் அகலம் சரியாக வரல, நறுங்கினமாக நிற்கிது, கிழங்கு சிறப்பாக வரல அப்படிங்கிறப்ப இந்த கரைசலை தெளிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கிறதா நிறைய விவசாயிகள் சொல்கிறாங்க. முக்கியமாக தண்ணி அதிகம் கொடுக்க முடியாத, சத்து அதிகம் கிடைக்காத நிலத்தில் இருக்க பகுதி விவசாயிகள் இதை தயவுசெய்து பயன்படுத்துங்க. மீன் அமிலம் அப்படிங்கிறப்ப அது நீங்களே போட்டு வைக்கலாம். நான் ஒரு நம்பர் தர்றேன். கோயம்புத்தூரில் அவங்க சாணப்பாசி கரைசல் தராங்க, 100 ரூபாய்க்கு தராங்க. அந்த 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை ஒரு 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்துட்டு சாணப்பாசி கரைசலை 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு 15 நாளுங்க துணி போட்டு மூடி வச்சிடலாம். நிழலில் வைக்கலாம். 15 நாள் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டரும் உங்களுக்கு ஒரு திரவம் இருக்கும். இந்த திரவத்திலேருந்து இப்போ இந்த திரவத்தை நேரடியாக மற்ற திரவங்களோட கலந்து தரையில் ஊற்றலாம், தெளிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மீன் அமிலம் தயாரிக்கிறீங்கள, இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப மீனோட கழிவும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்குறீங்கள, அந்த திரவத்தில் இப்போ உதாரணத்துக்கு 5 கிலோ மீன் கழிவு, 5 கிலோ நாட்டு சர்க்கரை, மொத்தம் 10 கிலோ போட்டிங்களா. இதோட இப்போ நீங்கள் சாணப்பாசி கரைசல் செஞ்சுருக்கீங்களா, அதிலிருந்து ஒரு 2 லிட்ரு அல்லது 3 லிட்ரு அந்த சாணப்பாசி கரைசல் எடுத்து அதையும் இந்த கூட கலந்து மூடி வச்சிடலாம். அப்படி வைக்கிறப்ப நீங்கள் 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மீனோட எந்த விதமான முள் சதை எதுவுமே இருக்காதுங்க, முழுசாக திரவமாயிருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏலத்தோட்டத்தில் என்ன பிரச்சனைனா நம்மளால் பொருள்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல, திருப்பி திருப்பி அடிக்க முடியல, ஒரு பக்கம் செலவாகுது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 பொருள். ஒன்று எண்ணெய் கரைசல், அது கூட மீன் அமிலம். 3வது என்ன, தேங்காய் பால் மோர் கரைசல், தேமோர் கரைசல், அந்த கீழே சரங்கள் மேல் அடிக்க. இப்படி அடிக்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற ஹியூமிக் ஃபல்விக் 2 சத்தும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அந்த பயிரோட விளைச்சல் மிகச்சிறப்பாக இருக்கும். சரங்கள் ஓடுறதும் சரி, சரங்களோட எண்ணிக்கையும் சரங்களோட திடம் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாம்பாடும் பாரா இந்த கேவிகே அல்லது பக்கத்தில் இருக்க வேறு கேவிகே இருந்ததுன்னா அங்கே அல்லது வேறு கடைகளில் வாங்கி சூடோமோனாஸ் பேசிலஸ் சப்சிலஸ் இதுவும் 1 லிட்டர் கலந்துக்கலாம். கலந்துட்டு தெளித்தோம்னா பொதுவாக ஏலப்பயிர்களில் இந்த ஒருவேளை அடுத்து நமக்கு மழை பெஞ்சாலோ அல்லது மழை பெய்யாமல் வறட்சி நிலவுனாலோ இலைகளில் படியக்கூடிய பாக்டீரியல் குலை நோய்க்கான வித்துக்களை குறைக்க பெரிய வாய்ப்பாக இருக்கும். தயவுசெய்து இதை செய்யுங்க. குறைந்த விலையில் ஒரு பயிரை காப்பாற்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். 50 வயதிற்கு மேல் நாம் அமர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், என்னடா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே, இப்படிலாம் சேவிங்ஸ் எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பொருளாதாரத்தை குறித்து அதுக்கப்புறமா தான் நம்ம வருத்தப்படுறோம். அது மாதிரி வருத்தப்பட வேண்டாம், அது முன்னாடி கொஞ்சம் நம்ம விழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன, பணத்தை தேடி ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ ஹெல்த்தை பெருசா என்ன பண்றதில்ல, பொருட்படுத்துவதே இல்லை. நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது, ஸோ இப்படி ஏதோ எல்லாரோட லைஃப் சைக்கிள், பயாலஜிக்கல் லைஃப் சைக்கிளே டோட்டலாக என்ன பண்ணிடுறோம்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்றது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். ஸோ அப்படி தொந்தரவு பண்றதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடல் உபாதைகள், நிறைய பேருக்கு பிரச்சனை. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பயங்கரமா முந்திலாம் எனர்ஜியா இருப்பேன், இப்போ எனக்கு என்ன ஆகுது, எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆகுது. நான் இந்த பைக்ல 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அசால்ட்டா என்ன பண்ணுவேன், சுற்றுவேன். இப்போ என்னால் ஜஸ்ட் ஒரு 10-20 கிலோமீட்டர் கூட பைக்ல என்ன பண்ண முடியல, போக முடியல. ஸோ இப்படி எல்லாரும் குறைப்பட்டுக் கொள்வதற்கான காரணம் நம்ம பணம் ஈட்டக்கூடிய அந்த ஆர்வத்தில் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது
இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு 50 வயதை கடந்த பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் ஒரு 50 வயசுக்கு மேலே கொண்டு போய் நம்மளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி இந்த ஒரு சில உடல் நலத்தில் நாம் அக்கறை செலுத்தாமல் இருக்கக்கூடிய செயல்களை என்ன பண்ணுவோம், 50 தாண்டி நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன பண்ணுவோம் ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் யார் அட்மிட் ஆகிறீங்களோ அட்மிட் ஆகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேணா சொல்லிக்கலாம், எங்களுக்கு வந்து ஊசி குத்துவாங்க, எங்களுக்கு அந்த மருந்து போடுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வலியும் வேதனையும் கொடுக்கும் அப்படின்னா, இதோடு சேர்ந்து உங்களையும் தாங்கி பிடித்து பொருளாதார சுமக்கக்கூடிய ஒருவனுடைய சுமை அப்படிங்கிறது அதை வார்த்தைகளில் விவரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை தான் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ இந்த வழியை இன்னைக்கு நானும் ஒழுங்கா இல்லாம என் கூட இருக்கிறவனே நிம்மதியா இல்லாம இருக்க போறது வந்து ரொம்ப 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 ஆபத்தானது. 50 ஆண்டுகளை கிடைத்து அதுல என்ன நினைச்சு நான் வருத்தப்படுவேன், ஐயோ என்னால என் பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னு சொல்லி என் பிள்ளைங்களை நினைச்சு நான் என்ன பண்ணுவேன், வருத்தப்படுவேன். ஸோ அப்போ அப்படி வருத்தப்படாம இருக்க இன்னைக்கு கஷ்டப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம செய்த தவறுகளை சரி செய்து கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவில் எக்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக கோழி முட்டை இருக்குது, அதில் வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, மஞ்சக்கரு சாப்பிட வேண்டாம், அது ரொம்ப கொலஸ்ட்ரால், வேண்டாம் மஞ்சக்கரு எடுத்துருங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இருந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் கரு எடுக்கலாம், தப்பு இல்லை, எடுக்கலாம். என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது, B12 இருக்குது, B6 இருக்குது, போலேட் இருக்குது, பயோட்டின் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. இவ்வளவும் இதில் இருக்கிறதுனால இது வந்து கொழுப்புலேயே நல்ல கொழுப்பு, அதனால் இது நல்ல கொழுப்பு தான் மஞ்சக்கரு. அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலே இருந்தால் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் கரு முட்டை மாத்திரம் எடுக்கலாம், மற்றவங்க 2 கூட எடுக்கலாம். அதனால் இந்த பெனிஃபிட்ஸ் புரிஞ்சுக்குங்க. குழந்தைங்களுக்கு, நோயாளிகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம். வெள்ளைக்கருவாத்தை நீங்கள் 1ஓ 2ஓ டெய்லி சாப்பிடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், நான்வெஜ் எக்குலாம் நீங்கள் டே டைம் சாப்பிட்றது சாலச்சிறந்தது, நைட் டைம் சாப்பிடும்போது செரிமான பிரச்சனையை உண்டாக்கும். அதனால நைட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றத நல்லா இருக்கிறவங்களே அவாய்ட் பண்ணோம். அப்போ பேஷண்ட் கண்டிப்பாக நைட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. பகலில் காலையில் சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம், அது நல்லது. மேலும் இந்த நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால மஞ்சள் சாப்பிடலான்னு சொன்னேன் இல்லையா, ஒன்லி இந்த கிட்னி பேஷண்ட் மாத்திரம், க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு இல்லையா, சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டு, இவங்க மாத்திரம் அந்த எல்லோ எடுக்க வேண்டாம், மற்றவங்க எல்லாம் மஞ்சக்கரு சாப்பிடலாம். சரி, இப்போது காடை முட்டைக்கு வருவோம். காடை முட்டை கோழி முட்டையை விட சிறந்ததாக, சத்து நிறைந்ததாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. மேலும் குழந்தைகளுக்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, நல்ல கொழுப்பு உள்ளது, இது போல் விஷயங்கள் இருக்குது. அதனால் காடை முட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதாவது கோழி முட்டை 1 நாள் அப்படின்னா காடை முட்டை 2 நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில 50 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை 50 வயதை கடந்த பிறகு எனக்கு இந்த ஞானோதயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அதை நினைத்து நான் அதுக்கு வருந்துவதற்கு பதிலாக இன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் தவறை நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னா 50 வயதுக்கு பிறகு நான் என்ன பண்ண மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். அதற்கான சிந்தனை எனக்கு கடவுள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறா. இல்லை ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எல்லோருமே எதுக்காக பொருளாதார ரீதியா போறோம், எதிர்காலம் என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு எதுக்காக யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்க நம்ம குட்டீஸுங்களுக்காக தான். அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிந்தனையிலேயே எல்லாமே செய்வோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மள பார்த்துப்பாங்க, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன எடுத்து வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே அவங்களுக்காக தானே செய்யறோம் அப்படி. ஸோ அப்படி ஒரு சிந்தனையோட நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நகரும் போது அந்த 50+ அப்புறமா தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம ஒரு வேலை தப்பு செஞ்சுட்டோமோ, குழந்தைங்களை நம்பி எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ இப்போவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
விழித்துக் கொள்ள வேண்டும். நம்ம சம்பாதிக்கிறது அட்லீஸ்ட் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பங்காவது எடுத்து வைக்கணும். நம்ம பெற்ற குழந்தைகளா இருந்தாலும் சரி நம்ம தயாராக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழ் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எமோஷனல் லேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னா எல்லாமே என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது. இதுல நான் 2 விதமான கண்ணோட்டங்களை நான் காண்பேன். ஒன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு என் பிள்ளை மேல நான் படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன், அந்த பிள்ளை நாளைக்கு என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அதுல அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுயநலம் தான். எந்த மாற்று கருத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மேபி 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையும் என் குழந்தைக்கு கொடுத்தாச்சு, நாளைக்கு அந்த குழந்தை என்னை பார்த்துக்கல அப்படின்னா இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தாரு, அந்த பிள்ளை பாரு அது வாட்டுக்கு விட்டுட்டு போயிருச்சு. சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரும். இந்த உலகத்துல யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் உலகம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஸோ இந்த உறவு பிணைப்பு அப்படிங்கிறது அப்பா மகன் இல்ல அப்பா பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைங்க ஸோ இப்படிங்கிறது மட்டும்தான் அந்த உறவு பிணைப்பு வந்து கடைசி வரைக்கும் அந்த பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேட்டால் எந்த உறவுலையும் எந்த பிணைப்பும் ஸ்ட்ராங் அவங்களா மனசு வச்சு மீன்ஸ் அவங்க அதை விரும்பி இந்த உறவு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வளர்ந்து வருகின்ற போது மட்டும்தான் யார் பிரிக்கணும்னு நினைச்சாலும் அந்த உறவை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இல்ல இது எனக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி லிஸ்ட் வேற, அவங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் வேற. மேபி அவங்க ப்ரியாரிட்டில நான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கலாம், ஏன் ப்ரியாரிட்டில அவங்க ஃபர்ஸ்டா இல்ல அப்படின்னா அங்க சிக்கல்கள் என்ன பண்ணும் ஏற்படும். ஸோ அப்ப இந்த உறவு சிக்கல்ல பொருளாதாரத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம ஒரு இடியாப்ப சிக்கலை என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றி கூடாது. அப்போ அந்த நிலையில 50 வயதுக்கு பிறகு என்னை என் புள்ள பார்த்துக்குவான், இல்லை என்னை அவங்க பார்த்துக்குவாங்க, இல்லை என்னை இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எத்தனை வயசானாலும் நான் இறக்குற வரைக்கும் என்னை நான் பார்த்துக் கொள்வதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணிட்டா நாமளும் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டோம், நாம யாரையும் நம்மள என்ன பண்ண மாட்டோம், தொந்தரவு பண்ண மாட்டோம், யாரையும் எண்ணி நாம ஏமாறவும் மாட்டோம். ஸோ அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா 50 வயதுக்கு மேல நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுல குறிப்பாக இன்னைக்கு கோவை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் இன்னைக்கு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்துக்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருட்பொழிவு செய்யப்பட்ட கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரியும் மேதகு தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த தேவ அன்பரசன் ரத்னா இன்று தங்களது 31ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் சாலமோன், மகள்கள் சூர்யா, ஷில்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நிவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமா, அத்தைகள், சித்திகள், சிந்தியா, அபூர்வா, சகோதரிகள் கிருபாகரன், ரெஜிஸ், ஜோ, யோஹன், டேனியல், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:7. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, முன்மதியோடு செயல்படுவோம், இன்னல்கள் இன்றி வாழ்ந்திடுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.